ஆண்டவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்கணும் தான். என்ன கொடுக்கணுமா? கனி கொடுக்கணும். ஓ, இதுதானே, இது சொல்லியிருந்தால் வரும்போதே 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பேனே. எனவே அந்த கனியை அவர் கேட்கல. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றும் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கனி கொடுக்கணும்? முதல்ல சொன்ன நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன? நல்ல கனி கொடுக்கும். கனி என்று சொல்லும் பொழுது அக்கனியிலே போடப்படும். அப்போ என்ன கனி கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி யாரு கொடுப்பாரு? அப்போ நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்குமா? அப்போ எது நல்ல மரம், எது கெட்ட மரம்? மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்றது எதை வைத்து கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், எதை வைத்து? அது கொடுக்குற கனியை வைத்து தான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும்.